120 நாட்களில் வேத தியானத்தின் விளக்கத்திற்கான 24வது நாட்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளின் விளக்கம் லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்திலே முதல் பகுதி தேவனுடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொண்டால் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை குறித்தும் 15ஆம் வசனத்திலிருந்து தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் மீறினால் வரக்கூடிய தீமைகளை குறித்தும் இந்த அதிகாரம் விவரிக்கிறது. 27ஆம் அதிகாரம் பொருத்தனை பண்ணினால் அதை எப்படி செலுத்த வேண்டும் என்பதை குறித்த தெளிவான விளக்கம் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கோத்திரங்களில் ஒருவரை தெரிந்து கொண்டு அவர்கள் கோத்திரங்களில் உள்ள ஜனங்களை எண்ணும்படியான கட்டளையை பிறப்பிக்கிறார். 2ஆம் அதிகாரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் பாளையம் இறங்க வேண்டிய கோத்திரங்களை வேறு பிரித்து எந்த பகுதியிலே யார் யார் பாளையம் இறங்க வேண்டும் என்பதை குறித்தும் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். இந்த எண்ணிக்கையில் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே லேவி கோத்திரம் மாத்திரம் எண்ணப்படக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆகிலும் 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் லேவி கோத்திரத்தாரை தனியாக எண்ணும்படியாக சொல்லுகிறார். அது ஆரோனுடைய 3 பிள்ளைகள், 2 பிள்ளைகள் மரித்து போனார்கள் வனாந்தரத்திலே. 3 பிள்ளைகளுடைய வம்ச பரம்பரைகளை எண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரனுடைய தசம பாகமாக அவர்களை மொத்தமாய் மீட்டு கொள்வதை குறித்தும் 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். ஆமென். நல்ல நேர வேத பகுதியிலே ரோமர் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். இந்த அதிகாரத்திலே முதலாவது ரோம விசுவாசிகளை பவுல் வாழ்த்தி தொடர்ந்து தேவனிடத்தில் வைக்கக்கூடிய விசுவாசமும் விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைக்க முடியும் என்கிற வார்த்தையும் பதிவு செய்து தேவனை அறிந்தவர்கள் தேவனுடைய வழிகளை விட்டு விலகி முறை தவறி வாழுகிற வாழ்க்கையை அந்த அதிகாரத்தில் விவரிக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று சொல்லியும் இந்த 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் முழுமையாய் வாசித்தால் மற்றவர்களை குற்றவாளியாக நாம் எண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது. மாறாக நம்மை நாமே பரிசோதித்து பார்த்த பின்தான் மற்றவர்களை குறித்து பேச வேண்டும் என்பதை குறித்தும் யார் ஒரிஜினல் யூதன் என்பதையும் இந்த அதிகாரத்தில் தெளிவாக சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரத்தில் சில சங்கீத வசனங்களை கோடிட்டு காண்பிக்கிறதை இங்கே வாசிக்க முடியும். சங்கீதம் 14ம் சங்கீதம் 52 சொல்லப்பட்ட சில வசனங்களை கோடிட்டு பவுல் சொல்லுகிறான். காரணம், எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போனார்கள் என்பதை குறித்தும், அது மாத்திரமல்ல நமது நீதியா தேவ நீதியா என்பதின் விளக்கத்தை மிக தெளிவாய் சொல்லுகிறார். ஸ்தோத்திர கர்த்தர் நல்லவர். 4ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து ஆபிரகாமை வைத்து விசுவாசத்தின் விளக்கம் விருத்த சேதனமா விருத்த சேதனம் இல்லாமையா என்பதையும் ஆபிரகாமை வைத்து கொண்டே பேசுகிறான். ஆபிரகாம் விருத்த சேதனம் உள்ளவனாக இருக்கவும் செய்கிறான். விருத்த சேதனம் இல்லாதிருந்த போது அவனுக்குள்ளே விசுவாசம் இருந்தது. அதை குறித்த தெளிவான விளக்கத்தை இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். 5ஆம் அதிகாரத்தில் இயேசு யாருக்காக மரித்தார் என்பதற்கு விளக்கத்தை, பாவிகளுக்காக மரித்தார் என்பதின் தெளிவான விளக்கத்தை சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தில் தான் ரட்சிப்பு எப்படி ஆதாம் மூலமாய் பாவம் உலகத்துக்கு வந்ததோ அதே போல இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்பு வந்ததை குறித்தும் இந்த அதிகாரம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை தினந்தோறும் வேதத்தை வாசியுங்கள், தியானியுங்கள். அது உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பது சந்தேகமில்லை. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இன்றைக்கு வேத பகுதியை வாசிக்க உதவி செய்தீங்க. வாசித்ததின் விளக்கத்தின் சுருக்கத்தையும் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. இது உங்கள் பிள்ளைகளுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நான் ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இதை கேட்கிறவர்கள் மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் உண்டாக பகிர்ந்து கொடுக்க உதவி செய்யும். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.